9 மணிக்கு. 9 மணிக்கு என்ன சொல்கிறது? வந்து மிஸ்டேக்குன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைக். கால் ஒருத்தன் நான் 9 தான். 9 மணிக்கு என்ன சொல்கிறது? மருந்து கொடுக்குறது இல்லையா? மருந்து இல்லை, மிஸ்டேக்கு. மிஸ்டேக்கு கிளினிக் வர சொன்னாங்க. அதுதான் ஸ்பெஷல் செக் பண்ண வர சொன்னாங்க. பார்க்குறது இல்லையா? எங்கங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க. அன்றைக்கி கிளினிக் வந்துட்டு போனால் இன்றைக்கி வர சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறது இவங்க? இல்லையா யாரும்? இல்லைங்க. டாக்டர் மாற அடிச்சது முதல் பேரில். அதனால தான் நம்ம காலையிலேருந்து இருக்கோம். காலையிலேருந்து மருந்து கொடுத்தா எடுத்துகிட்டு போவோம். स्ट्राइक के करना है स्ट्राइक आता है स्ट्राइक. என்ன நடந்ததுன்னு சொன்னால் 2 நாளைக்கு முதல் அசோல் கேஸ், அதாவது சண்டை பிடிச்சி 2 பேர் வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் ஒரு ஆளை கிளாக் பண்ணி போர்டுக்கு போட்டுட்டோம். 2வது வந்தவங்க அடிப்பட்டது சின்ன பபாக்கு அடிபட்டிருந்தது. அவங்களோட வந்த 3 பேர் வந்து போட்டில் மேலுக்கு அட்மிட் ஆகியிருந்த அந்த அவருக்கு போய் த்ரெட் பண்ணது, லைஃப் த்ரெட் பண்ணது. அதோடு சேர்த்து அங்கே இருந்த மற்ற பேஷண்ட்ஸுக்கும் லைஃப் த்ரெட் பண்ணாங்க. அவரை சேர்த்து எங்களுடைய ஸ்டாஃப் போய் கேட்டது, நீங்கள் 6 மணிக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் ப்ரைமிசஸுக்குள்ளே பெர்மிஷன் இல்லாமல் வரையலான்னு சொல்லி. அதுக்கு அவங்க பேட் வேர்ட்ஸால் ஏசி அடிக்க போனது எங்களுடைய ஸ்டாஃபுக்கு. அதே டைமில் என்னோடய மைனஸ் ஸ்டாஃப் ஒரு ஆள் வந்தாங்க, அவங்களுக்கும் பேட் வேட்டாக ஏசி அதேமாதிரி அடிக்க போயிருந்தாங்க. அவரோட நெகட்டிவ் நியூஸ் வரவும் நான் வாரத்துக்கு முதல் அவங்க வந்து வெளியாகிட்டு போயிட்டாங்க. அதே பிறகு நாங்கள் பாபாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருந்தோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில் எங்களுடைய ஸ்டாஃப்லாம் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்குது, எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு விடையலாம். ஸோ நீங்கள் போலீஸ் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கும் வரைக்கும் நாங்கள் ஆம்புலன்ஸ் இங்கேருந்து அனுப்ப மாட்டோம்னு சொல்லி அப்புறம் போலீஸ் வந்தாங்க. அதுக்கு பிறகு நான் பேசி பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி பாபாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது பிறகு நாங்கள் போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணோம். லாட்ச் பண்ண பிறகு அவங்க இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ள ஆக்ஷன் ஒன்று எடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஆக்ஷன் ஒன்று எடுத்த மாதிரி எங்களுக்கு ஸ்டாஃபுங்களுக்கு தெரியலை. அதால் நாங்கள் 2வது தடவை போஸ்ட் பண்ணி சொன்னோம், இப்படி தான் நீங்கள் ஆக்ஷன் ஒன்று எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி வரும்னு சொல்லி. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நேற்று ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி விலங்கல் எங்களுக்கு. அப்போ அதெல்லாம் இன்றைக்கு காலையிலேருந்து எல்லோரும் எங்களோட ஸ்டாஃப்ஸும் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னையிலேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணும் வரைக்கும் ஒர்க் பண்ணுறது இல்லை. அதாவது ஓபிடி ஃபங்க்ஷன் ஆகாது, மற்றபடி ETU, எமர்ஜென்சிஸ், அட்மிஷன், வார்ட்ஸ், ஆம்புலன்ஸ் மற்ற எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். நார்மலாக ருட்டீன் எமர்ஜென்சியில் ஃபங்க்ஷன் ஆகும். ஓபிடி ருட்டீன் கேஸ் ஓபிடி அதுகள் ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி இன்றைக்கி எங்களுடைய ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அவரை அரெஸ்ட் பண்ணும் வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் எங்களோட பிளான், எங்களோட கடைசி இது. ஆனால் அது வரைக்கும் போலீஸில் பேசினாங்க. பேசின பிறகு எங்களுடைய முடிவை மாற்றி நாளை காலையில் 8 மணி வரைக்கும் எங்களுடைய ஸ்ட்ரைக்கை கோல் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறோம். நாளை காலை வரைக்கும் அவங்க இது பிறகு ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னால் நாளை காலையிலிருந்தும் எங்களுடைய ஸ்ட்ரைக் தொடரும்.